பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 20 ஜூலை 2026, 21 ஜூலை 2026 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ 1ஆம் தேதி நியூஸ் பேப்பரோ 19ஆம் தேதி நியூஸ் பேப்பரோ நம்மளோட பிடிஎஃப் போடுறப்ப உங்களுக்கு நம்ம அதை சொல்லிடுவோம், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பர் வரலை. ஸோ அவங்ககிட்ட சொல்லி நம்ம திரும்ப போட சொல்லியிருக்கோம். அது இல்லை அப்படின்னா நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி இந்த 2 நியூஸ் பேப்பர் சொல்லிடுவோம். 1ஆம் தேதி நியூஸ் பேப்பர் ஏற்கனவே எடுத்தாச்சு, சரிங்களா? அது எடுத்து நம்ம மந்த்லி பிடிஎஃப்காக நம்ம கொடுத்துட்டோம். 19ஆம் தேதி நியூஸ் பேப்பரும் மந்த்லி பிடிஎஃபாக கொடுக்கும்போது அதை உங்களுக்கு சொல்லிடுவோம், சரிங்களா? இப்போ 20-21 பார்க்கலாம். ஸோ ஹெட்டிங் பாருங்கள், நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று துவக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மழைக்கால கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இதில் சொன்ன மாதிரி தான், நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கும் பார்த்தீங்களா, ஜூலையில் தொடங்கி ஆகஸ்ட் வரையும் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற போகுது. ப்ளஸ் 8 மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மசோதாவாக நிறைவேற்றினதுக்கப்புறம் நம்ம அதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரிங்களா? 20ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் நியூஸ் ரொம்ப கம்மி தான்ப்பா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொருணை அருங்காட்சியகம், சரிங்களா, திருநெல்வேலி ரெட்டியார்பட்டியில் இருக்க வளாகத்தில், அருங்காட்சியக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது ஏற்கனவே போன வருஷத்துலேருந்தே பார்த்துட்டு தான் வரணும், சரிங்களா? அப்போ அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா பொருணை அருங்காட்சியக வளாகம் எங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அப்படின்ற இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குப்பா. என்ன அப்படின்னா நம்ம கீழடி அகழாய்வோட அறிக்கை ஒன்றிய அரசு வெளியிடுறதுக்கு தொடர்ச்சியாக மறுத்துட்டு வராங்க. அது சார்ந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2023ஆம் ஆண்டு தொல்லியல் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் அவர் மத்திய அரசிடம் தாக்கல் செய்த ஆய்வு அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. அப்போ அது ரொம்ப முக்கியம். அப்போதைக்கு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தவர் யாருன்னா தொல்லியல் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன். அவர் தான் கீழடி சார்ந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார். பட் இன்னும் அதை வெளிவிடாமல் இருக்காங்க, சரிங்களா? பார்ப்போம். ஏற்கனவே அவர் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் இருக்கும்போது சொல்லியிருந்தார், அதாவது வரலாறை என்றைக்குமே மறைக்க முடியாது, அது நீங்கள் புதைக்க அந்த வரலாறோட இது கூடிக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி தொடர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் இன்னும் அவங்க வெளிவிடலை. சரி, ஓகே. ஆந்திர மாநிலத்தில் கரோனா நோயாளிகள், சரிங்களா, 4 புதிய கரோனா நோயாளிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு பார்த்திங்கன்னா ஒமேக்ரான் RF5பா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம், சரிங்களா? இந்த ஒமேக்ரான் RF5 அப்படின்றது இது ஒரு நுண்ணுயிரி, சரிங்களா? அதாவது இந்த கொரோனாவோட ஒரு முக்கியமான வகை. கொரோனாவில் நிறையா வகை இருக்குது. அந்த வகையில் RF5 அப்படின்ற திரிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு திரிப்பு. அதிகமான நபர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் இந்த பாருங்கள், கடப்பா மாவட்டத்திலிருந்து புனேயில் உள்ள தீநுண்மீன் ஆய்வகத்தில் அனுப்பப்பட்ட 4 மாதிரிகளை ஆய்வு செய்ததில் ஒமேகா RS5 அதுவும் இருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருப்பா. அப்போது இது கேட்பாங்க, ஒமேக்ரான் RF5 ஒமேக்ரான் RS5 இது எதுக்குரிய நுண்ணுயிரி திரிபு அப்படின்னு கேட்பாங்க. கொரோனா நோய்க்கான நுண்ணுயிரி திரிபு, சரிங்களாப்பா? ஸோ சயின்ஸ் ஓரியன்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து இந்த பாருங்கள், ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி, சரிங்களா? ஜப்பான் ஓப்பன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் உலக சாம்பியன் அகைன் யமகுச்சி இவங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க. இவங்களை வீழ்த்தி PV சிந்து பட்டம் பெற்றிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஜப்பான் ஓப்பன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டியில் 2026 பட்டம் வென்றது யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த PV சிந்து பட்டம் பெற்றிருக்காங்க. ஃபைனலில் யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா அகன் எமைகுச்சி, சரிங்களா? அவங்க பேர் அகன் எமைகுச்சி அப்படின்ற ஜப்பான் நாட்டு வீராங்கனையை தோற்கடிச்சிருக்காங்க. இது பாருங்கள், கடந்த 2024 இறுதியாக சையது மோடி சர்வதேச போட்டியில் தான் பட்டம் வென்றிருந்தாங்க. 2 வருஷம் யாருன்னா PV சிந்து, சரிங்களா? சர்வதேச போட்டியில் அவங்க பட்டம் வென்றது 2024 இருந்துச்சு. இப்போ 2 வருஷம் கழித்து சர்வதேச போட்டியில் PV சிந்து பட்டம் வென்றிருக்காங்கப்பா, பேட்மிண்டன் போட்டியில், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். என்னன்னா அதாவது மலையடிப்பட்டி அகழாய்வில் கீழடிக்கு இணையான கிணறு கண்டுபிடிப்புன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? அந்த மலையடிப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே உள்ள, இது ரொம்ப முக்கியம். ஸோ மலையடிப்பட்டி அப்படின்ற அகழாய்வு எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலுக்கு அருகே உள்ள
பக்கத்தில் இருக்குது. ஸோ கீழடிக்கு இணையான ரொம்ப பழமையான கட்டட அமைப்புகள் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. இது பாருங்களேன், மொத்தம் 2500 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ மலையடிப்பட்டி கீழடிக்கு இணையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த பாருங்கள், ஏற்கனவே 1930ஆம் ஆண்டு கரிவலம் வந்த நல்லூர் பகுதியில் 6 ரோமானிய தங்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் இங்கு கிடைத்துள்ள பொருள்கள் கிமு 5 இல்லை 6ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஹேமடைட் அப்படின்ற இரும்பு துகள் இங்கே கிடச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியம். அதனால் இரும்பு செய்யக்கூடிய இடமாகவும் இந்த மலையடிப்பட்டி இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். மலையடிப்பட்டி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் இருக்குது. 2500 ஆண்டுகள் பழமையானதாக இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹேமடைட் இரும்பு துகள் இங்கே காணப்பட்டிருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே 1930 ரோமானிய தங்க நாணயங்கள் கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்ற பகுதியில் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேயும் கிடச்சிருக்கிறதுனால இது 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு கிபி கிடையாதுப்பா, கிமு. அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கிமு 5லேருந்து 6ஆம் நூற்றாண்டு முதல் பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட்டுப்பா. வேறு அடுத்து 21ஆம் தேதி நியூஸ் பேப்பர். வழக்கம் போல் சிஜேபி போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நீட்டு கொஸ்டின் லீக் ஆச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஃபோர்டு நிறுவனம் கூடிய விரைவில் தன்னோட ஆலையை துவங்க இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 1999 ஃபோர்டு நிறுவனம் அவங்களோட உற்பத்தி ஆலையை துவக்குனாங்க. பட் 2025 2021 அவங்க உற்பத்தியை நிப்பாட்டிட்டாங்க. பட் அப்போதைய முதல்வர் அந்த ஸ்டாலின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொண்டு திரும்ப 2025 அந்த இன்ஜின் மேனுஃபேக்சரிங் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு உறுதி சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கூடிய விரைவில் துவக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? ரைட், ஓகே. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டெங்குக்கான தடுப்பூசி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். அது பேர் என்னென்னா TAG 003. இதுக்கான ஆராய்ச்சி ஒரு 2 வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? இப்போ அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பாருங்கள், ஜப்பானை சேர்ந்த டக்கேடா அப்படின்ற மருந்து நிறுவனத்தால் இந்த QDENGA, அதாவது இதை TAG 003ன்னு சொல்லுவாங்கப்பா. இதுதான் ரொம்ப முக்கியம். தடுப்பூசி மருந்து, டெங்குக்கான தடுப்பூசி மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதை எதிர்த்து செயல்படும் அப்படின்னா டெங்கு வகை DENV 1, 2, 3, 4 இந்த 4 டெங்கு வகைக்கு எதிராகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எந்த வயசுலேருந்து இந்த டெங்கு தடுப்பூசியை போடலாம் அப்படின்னா 4லேருந்து 60 வயதுள்ள நபர்கள் இந்த டெங்கு தடுப்பூசியை போடலாம். சரிங்களா? வேறு இது பார்த்தீங்க அப்படின்னா 2 தவணைகளாக இந்த தடுப்பூசி போடணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் தவணை செலுத்தப்பட்டதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து அடுத்து 2வது தவணை தடுப்பூசி போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? ரைட், ஓகே. இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியம். QDENGA அது பேர், ப்ராக்கெட்டில் TAG 003, TAK 003. சரிங்களா? என்னென்னா டெங்கு மருந்து தடுப்பூசி. ஓகே. இப்போ அந்த ராஜ்மார்க் யாத்ரா மொபைல் ஆப் நம்மளுக்கு தெரியும். அதாவது ஹைவேஸில் பயணம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ டோல்கேட்டை சுற்றி 20 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கிறவங்களுக்கு அந்த டோல்கேட்லேருந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. அந்த டோல்கேட்டில் போயிட்டு தங்களோட வாகனங்களோட உண்மையான டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் பாஸ் வாங்குவாங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, ராஜ்மார்க் யாத்ரா மொபைல் செயலி மூலியமாக நேராக நம்ம இதிலே அப்லோட் பண்ணிடலாம். அந்த மொபைல் ஆப்லேயே நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணால் ஃப்ரீ பாஸ் நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராஜ்மார்க் யாத்ரா அப்படின்ற மொபைல் ஆப் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. ஸோ உலக கால்பந்து போட்டியோட வெற்றி அணியாக சாம்பியனாக ஸ்பெயின் அணி திகழ்கிறாங்கப்பா. ரொம்ப முக்கியம். ஃபைனலில் அர்ஜென்டினாவை வீழ்த்திருக்காங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி அர்ஜென்டினா தான் நடப்பாண்டு சாம்பியனாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயின் இந்த சாம்பியன் பட்டத்தை வெற்றி வகை சூடி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனைக்கு 1-0 கரெக்டாக அந்த ஒரு கோலில் ஜெயிச்சிருக்காங்கப்பா ஸ்பெயின் அணி. இதில் பாருங்கள், ஸ்பெயினோட கேப்டன் பேர் என்னன்னா கேப்டன் ரோட்ரி. சரிங்களா? ரொம்ப முக்கியம். ரோட்ரி தான் ஸ்பெயின் அணியோட கேப்டன் பேர். அடுத்த உலகக்கோப்பை எங்கே நடைபெறுதுன்னா ஸ்பெயினில் தான் நடைபெறுது. ரொம்ப முக்கியம். ஏன்னா 2026 4 வருடங்களுக்கு ஒரு முறை உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும். ஸோ அடுத்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயினில் நடைபெற போகுது. தங்க காலனி கோப்பை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா
எம்பர்பே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வீரருக்கும் தங்க பந்து விருது ரோட்ரி ஸ்பெயினோட கேப்டன் சரிங்களா அவருக்கு கொடுத்துருக்காங்க. தங்க கையுறை யுனை சைமன் ஸ்பெயின் நாட்டுக்காரர் அவருக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த இளம் வீரர் பாவ் குப்ரேசி அவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்கப்பா சரிங்களா. ஸோ அது தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கால்பந்து போட்டி எங்கே நடைபெற போகுதுன்னு கேட்பாங்க, ஸ்பெயினில் சரிங்களா. சரி ரைட் ஓகே அவ்வளோதான்ப்பா. ஸோ 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. நன்றி.